ஹாய் கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா பிளாக் பார்க்க போகிறோம். நம்ம திருவிழாவில் இன்னைக்கு பொங்கல் வைக்கிறது, அப்புறமா கரகம் எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த விளாகில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்மணிஸ். அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு சூப்பராக வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி மாரியம்மன் கோவில் திருவிழா இல்லை, ஸோ அதனால் மங்களகரமும் ஒரு எல்லோ கலர் சாரீ வந்து வியர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போது ரெடி ஆகிடுச்சு, வாங்க பொங்கல் வைக்க போகலாம். இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சத்து மாவு வந்து குடிக்க போகிறோம். பொங்கல் வச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகும், கரெக்டாக டைம் இப்போ 8 o'clock ஆகுது. ஸோ அதனால் நம்ம சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டு பொங்கல் வைக்க போகலாம் கண்மணிஸ். அம்மா வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க சத்து மாவு கஞ்சி. குடிச்சிட்டு நம்ம கோவிலுக்கு போகலாம் வாங்க. நம்ம வீட்டிலேருந்து மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். ஸோ அப்பா அம்மா முன்னாடி போயிட்டாங்க, நானும் பாப்பாவும் வந்து பைக்லேயே பின்னாடி வந்து கோவிலுக்கு இப்போ ரீச் ஆகியாச்சு. ஆக்சுவலாக கோயில் நைட் டைமில் பார்க்கும்போது அந்த வண்ண விளக்குகளில் செம்ம சூப்பராக இருக்கும். அதை நான் உங்களுக்கு நைட் டைம் வந்து காமிக்கிறேன். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 8 o'clock தான் ஆகுது. ஆனால் இப்போவே வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இயர் நாம் தான் ஃபஸ்ட்டு போய் பொங்கல் வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி இந்த கோவிலுக்கு வந்திருந்தோம். ஆனால் கோயிலில் வந்து பார்த்தா செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அம்மா போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கான இடத்த தேடுறதுக்குள்ளே நம்ம போய் மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா நம்மளோட அம்பாள் மஞ்சள் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. செம்ம அழகாக இருந்தாங்க நம்மளோட மாரியம்மன். அவங்களையும் சூப்பராக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே கோவிலில் வந்த பக்தர்கள் குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் சுவாமியை கருவறையில் வச்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் சூப்பராக பார்த்துட்டு அப்படியே எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலில் மார்னிங் டைம்லேயே கரகம் எடுக்கிறது, அலகு குத்துறது இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள். கோவிலுக்கு வந்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கரகம் இது எடுக்கிறது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். எப்போவுமே நான் எந்த கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறதுனாலும் என்னோட அப்பா அம்மா இல்லாமல் அந்த பொங்கல் வைக்கிறதே நான் வந்து பண்ணவே மாட்டேன். அதுவும் நானும் அம்மாவும் சேர்ந்து பொங்கல் வைக்கும் போதே அந்த ஃபீல் வந்து செம்மையாக இருக்கும். எங்கள் அம்மா பொங்கல் வச்ச பானை வச்சுட்டு அப்புறமா விறகெல்லாம் மூட்டி நெருப்பெல்லாம் வந்து பற்ற வச்சுட்டாங்க. நானும் அம்மாவும் சேர்ந்து சூப்பராக பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அரிசி போடணும்ல, அதுக்காக நான் வந்து களத்தில் இறங்க ஆரம்பித்தாச்சு. அரிசியை வந்து அடுப்பில் 3 டைம் வந்து சுற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி 3 இடத்துலையும் லைட்டாக அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து பொங்கல் வைக்கிற பானையில் அரிசி போடுவாங்க. ஸோ அந்த மெத்தட்லேயே யூஸ் பண்ணி நம்ம அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா செம்ம சூப்பராக பொங்கல் வந்து பொங்கி வந்துருந்துச்சு. நம்ம மாரியம்மனோட அருளால் நம்மளோட வேண்டுதல் எல்லாமே அப்புறமா நிறைவேறணும்னு சொல்லிட்டு சுவாமி அப்படியே வேண்டிக்கிட்டே நம்ம பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் இந்த மாதிரி விசித்திரமான ஒரு வேண்டுதல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கோவிலை சுற்றி வர்றதுக்கு அடுத்துக்கிட்டே சுவாமிக்காக மேளம் அடிச்சுக்கிட்டு சுவாமி அப்படியே கோவிலை வந்து சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. நீங்களும் அது பாருங்கள், செம்ம ஒரு டிவைன்ஃபுல்லான ஃபீலாக இருந்துச்சு. அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு பொங்கலெல்லாம் வச்சிட்டு இருக்க டைமில் இங்கே மாமனாரும் மருமகனும் எனக்கு தெரியும் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயம் பாருங்கள், என்னை விட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஆனால் நான் வந்து சுவாமி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால
ஐஸ்கிரீம் சாப்பிடல, போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நானே வந்து இந்த தேங்காய் பழ தட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுகள் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் பழம் தட்டும் எடுத்துட்டு அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே போய் சுவாமிக்கு படைக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம கலர்ஃபுல்லான இந்த குட்டி காத்தாடி வாங்கி நம்மளோட தேங்காய் பழம் தட்டில் அப்படியே வச்சுட்டு சுவாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டோம். நம்மளோட பொங்கல், தேங்காய் பழம் தட்டு இதெல்லாம் சுவாமிக்கு முன்னாடி வச்சதுக்கப்புறமா கோவிலில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம கொண்டு போன தேங்காய் பழம், பொங்கல் இது எல்லாமே சுவாமி கோவில் சார்பாக எடுத்துட்டு மாரியம்மனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக சுவாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நாம் கிளம்பும் போது நம்மளோட பொங்கலுக்கும் அப்புறமா தேங்காய் பழத்தட்டு இது எல்லாத்துக்குமே பூஜை பண்ண தீபாராதனை காமிப்பாங்க. அதையும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம மாரியம்மனோட திருநீர் பிரசாதமும் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. நீங்களும் என்னோட சேர்ந்து மாரியம்மனோட தரிசனம் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மாரியம்மன். உங்களோட வேண்டுதல் ஏதாவது இருந்தால் நல்லபடியாக வேண்டிக்கோ, கண்டிப்பாக நடக்கும். அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு சமையல் வந்து சூப்பராக செய்ய ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு வச்சுட்டு மாரியம்மனுக்கு வந்து கோழி எடுத்துருந்தோம். ஸோ அந்த கோழியே நம்ம குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா மட்டன் குழம்பும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படியே சைட் பை சைடில் நம்ம இன்னைக்கு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக சூப்பராக நான் எல்லாமே தாளித்து விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு 2 விசில் எடுத்தால் செம்ம டேஸ்டியான கம்மன் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். விசில் வர டைம்லேயே நம்ம இன்னைக்கு வந்து வாழைக்காய் பச்சி வந்து ஸ்நாக்ஸ்க்காக போட ஆரம்பிச்சிட்டேன். வாழைக்காய் நல்லா சீவிட்டு நம்ம பஜ்ஜி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வாழைக்காயில் போட்டு செம்ம சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட சிக்கன் பிரியாணியும் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறமா எக்கும் பாயில் பண்ணி வச்சாச்சு. இதுதான் நம்ம ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழாவோட லஞ்சு. செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோவில் கிளம்புற டைமில் செம்ம காற்று தூறலும் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருந்தேன். ஆனால் எப்போவுமே இந்த ஈவினிங் டைமில் ஆர்கெஸ்ட்ரா தான் நடக்கும், அது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருந்தோம். ஆனால் செம்ம பல்பாக இன்னைக்கு, அதாவது இந்த வருஷம் வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்து வைக்கலையாம். பட்டிமன்றம் வச்சுட்டு பட்டிமன்றம் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு முன்னாடி ஆண்கள் வந்து ஹாப்பியாக இருந்தாங்களா இல்லை திருமணத்துக்கு அப்புறமா ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே பட்டிமன்றம் உட்காந்து ரிலாக்ஸாக கேட்டுட்டு மழை வரதுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்படி தான் இந்த வருடம் மாரியம்மன் திருவிழா நான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.